இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் சற்று முன் ஒரு வேற லெவல் அப்டேட், ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்றே சொல்லலாம். இந்தியா இங்கிலாந்து மோதும் 5 போட்டி கொண்ட T20 சீரீஸில் இந்தியா 2 ஜெயிச்சு முன்னிலையில் இருக்காங்க என்றே சொல்லலாம். ஈஸியாக, அதாவது அல்டிக்காமல் வின் பண்ணிடுறாங்க. ஓகேவா, இங்கிலாந்து டீமை மிகப்பெரிய இங்கிலாந்து டீம் தாங்க, பவராக தான் விளையாடுறாங்க. ஆனால் பல்பை வந்துட்டு பீஸ் பண்ணி விட்றாங்க இந்திய பேட்ஸ்மேன்கள் அண்ட் இந்திய ஸ்பின்னர் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் சோன் என்றே சொல்லலாம். ஜோஸ் பட்லர் வெளிப்படையாகவே சொல்லிட்டாருங்க. அதாவது ஸ்பின் அடிக்கிற ஐக்யூ லெவல் வந்துட்டு இப்போ இருக்கிற இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்களுக்கு இல்லை, இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களுக்கு. ஏன்னா இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்கள் தான் சொல்லுவாங்க. ஓகேவா, அதுதான் மென்ஷன் பண்ணார். ஏன்னா ஜோஸ் பட்லர் அவர் தாங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. போன மேட்சும் முதல் மேட்சும் அவர் தான் 55 ரன் அடித்தார். இந்த மேட்சும் செகண்ட் மேட்சும் 45 ரன் அடித்தார். பட் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, இந்தியாவை இந்த T20 சீரீஸில் ஏதாவது ஒரு போட்டி ஜெயிக்கணும்னா ஸ்பின்னரை வந்துட்டு நம்ம அட்டாக் பண்ண தெரிந்தால் மட்டுமே முடியும். நான் ஒருத்தமே அடித்து என்னையா பண்ணுறது, டீமில் இருக்கும் 10 வீரர்கள் விளையாடணும். ஒரு வீரர் விளையாண்டு ஜெயிக்க முடியாது. அதை டீமில் இருக்கும் 10 பேட்ஸ்மேன்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் வந்துட்டு டெஃபினட்டாக இந்த சீரீஸ் ஒயிட் வாஷ் டீம் இந்தியா பண்ணிடுவாங்கன்னு வெளுத்து வாங்கியிருக்காரு இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை. அடுத்த மேட்சும் தோத்தா நான் T20 ஃபார்மேட்லேருந்து கேப்டன்சியை ரிசைன் பண்ணிடுவேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேங்க, இந்த சூழலில் உங்களுக்கே தெரியும், இரண்டாவது T20 மேட்சின் போது பயிற்சி ஆட்டத்தில் ரிங்கு சிங்கும் நிதிஷ் ரெட்டியும் இன்ஜுரி ஆனாங்க. ஓகேவா, 2 பேருமே ரூல்ட் அவுட்டு. அதாவது நிதிஷ் ரெட்டி அதிகாரப்பூர்வமாக ரூல்ட் அவுட் ஆனார். அவருக்கு பதில் தான் சிவம் டுபே என்ட்ரி ஆனார், ஒரு சிஎஸ்கே வீரர். இந்த சூழலில் வந்துட்டு இவர் சூரியகுமார் யாதவ் ஒரு முக்கியமான பிளேயரை ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காருங்க. அதாவது தோனியை சுட்டி காமிச்சிருக்காரு. தோனி ஒரு பிளேயர்கிட்ட தலைவன் பொறுப்பு கொடுத்தா அந்த வீரரோட எபிலிட்டி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு, உதாரணம் விராட் கோலி, அவரும் வளர்ந்துருக்காரு, திறமையான இளம் பிளேயர்களையும் உருவாக்குனார். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு தலைவன் தான் ருத்ராஜ் கெய்க்வாடா நான் பார்க்குறேன். அவர் வந்துட்டு அதனால தான் இந்திய டீம் கேப்டனாக இருக்கார். எந்த தவறுமே பண்ணல, அவருக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஒரு மிகப்பெரிய அரசியல் இருந்தது. பட் அந்த அரசியல் முடிச்சுகளை வந்துட்டு அவிழ்க்கும் நேரம் வந்து விட்டது. ருத்ராஜ் கெய்க்வாட் ரிங்கு சிங்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக டீமில் விளையாடுவார் என்றும் டைரெக்டாக பிளேயிங் லெவலில் விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காருங்க. யாருக்கு பதிலன்னு கேட்டிங்கன்னா, அந்த சூரல் பை தான். எதுக்கு வந்தேன், எதுக்கு போனேன், இதுவரை யாருக்கும் ஒன்றும் புரியாத புதிராக இருக்குது, எதுக்கு அவனை எடுத்து போட்டிருக்காங்கன்னு. நல்ல பிளேயர் தாங்க, ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாட்டை கம்பேர் பண்ணும்போது டம்மி பிளேயர் தான். ஓகேவா, இந்த சூழலில் அவரை பிளேயிங் லெவனை விட்டு நிற்கிட்டு, ஏன்னா செகண்ட் மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தாருங்க. டைரெக்டாக ருத்ராஜ் கெய்க்வாட் வந்துட்டு 3வது T20 மேட்ச் ப்ளே பண்ண போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. 3வது T20 போட்டி ராஜ்கோட்டில் நடைபெற உள்ளது. எத்தனை மணிக்குன்னு கேட்டிங்கன்னா சரியாக 7 மணிக்கு. ஓகேவா, இந்த மேட்சை வந்துட்டு இந்தியா வின் பண்ணி செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளதுங்க. இந்த சீரீஸை வந்துட்டு ஓவரால் பீட் பண்ணுவாங்களா, கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். மேலும் 3வது T20 போட்டியில் மறந்துட்டேங்க, அதனால் கடைசியில் மென்ஷன் பண்ணுறேன். சிவம் டுபேவும் பிளேயிங் லெவலில் ஆட அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் சில தகவல் வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது 2 சிஎஸ்கே வீரர்கள் ப்ளே பண்ண போகிறாங்க.